விடிஞ்சா எங்கள் அன்னைக்கு வளகாப்பு. சொந்தக்காரவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் சொந்தக்காரவங்க எல்லாருமே வருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லாம் ஸ்டே பண்ணனால நைட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம். காலையில் 1 மணி 2 மணிக்கு அலாரம் வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாம் நம்மளேன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வளகாப்பு பார்த்திங்கன்னா 5 மாதத்தில் தான் வைக்கிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக வச்சுருக்கோம் வளகாப்பு. அதுக்கப்புறம் 7 மாதம் இல்லைன்னா 9 மாதத்தில் வைக்கிற வளகாப்பு கிராண்டாக இருக்கும். இது நானும் என்னோடய சிஸ்டரும் தான் இந்த வளகாப்பை முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும். இப்போ சுச்சுவேஷன் மாமனார் இறந்துட்டார். அதனால் நான் எந்த சாங்கியும் செய்ய முடியாது. அதனால் அக்கா ஒருத்தினாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அத்தை மாமாவுமே இந்த வளகாப்பை முன்னாடி இருந்து நல்லபடியாக நடத்தி வச்சிட்டாங்க. இவங்க தான் எங்கள் அண்ணா அண்ணி. இவங்களுக்கு தான் வளகாப்பு. எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், தக்காளி சாப்பாடு, புளிச்சாப்பாடு, தயிர் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, லெமன் சாப்பாடு இதெல்லாமே தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆள் யாருமே விடலை. அத்தை, அம்மா, அப்பா இவங்களேன்னு நம்ம சொந்தத்துலேயேன்னு எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டாங்க. எங்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு பேபி. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க.